Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இப்போ நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது. இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் தான். எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளிலிருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான். ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வுன்றது வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படித்தது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும். அதில் ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம அதிகப்படியாக நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்கை இன்னைக்கு நாங்கள் அதிகப்படுத்துவோம். இன்னும் அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். நாங்கள் அந்த திறன்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும். ஆனால் எங்களை பொறுத்த ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு ஃபோர்சி பண்ணி தான் இன்றைக்கி அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம்க்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாது. இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் பெறுகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும். இல்லை, நான் இப்போ ஏற்கனவே மறுச்சு மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலேருந்து அவர்களை நாம் காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல அது முடிவெடுக்கப்படும். ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 190 மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு சார். விசாரணை போயிட்டு இருக்கீங்களா? எந்த லெவல்ல இருக்கு? அப்ப அதான் சொல்றது. இப்ப ஜென்ரலா நான் ஒன்னு கேட்கறேன் உங்கள்கிட்ட. எங்க பிள்ளைங்க இப்ப எக்ஸாம் எழுதுறாங்க, எங்க டீச்சர்ஸ் பாடம் நடத்துறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க. நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில் இருக்காங்க, வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை பெருமையாக பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க் 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரையும் அதே மாதிரி சந்தேகப்படுங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையாக நம்ம பேசுவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அதுங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்க 167 பிள்ளைங்க 100 வாங்கி சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற பிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா 90-98 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க அப்போ அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்றது பத்திரிகையில் வந்துருச்சு. பத்திரிகை தான் நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காது. விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாம். அதெல்லாம் சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பறவை மேலே திருப்பிட்டாங்க. ஆளாருக்கு சோஷியல்